சமூகங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள். இந்த உலகத்தில் நமக்கான தண்டனை கிடைக்காட்டாலும் மறுமையில் இதற்கான தண்டனை இருக்குங்கிற எச்சரிக்கை பயத்தை நாம் உணர்ந்து, ஏன்னா முன்னால் வாழ்ந்த எல்லா சமூகத்தையும் அல்லாஹ் அழித்ததுக்கான காரணம் என்ன? இஸ்லாம்ங்கிறது இஸ்லாமா இருங்க. நீங்க இஸ்லாத்தை யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்காதீங்க. இஸ்லாமிய வாழ்வியல் நெறி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உறவு பந்தம் எல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய நியதி ஒரு தண்ணி, ஒரு கடல் ஒருவரை பாதுகாக்குது, ஒருவர் அழிக்குது. இந்த மார்க்கு விஷயத்தில் மட்டும் யோசனை இல்லையே, மற்ற விஷயங்களில் எவ்வளவு யோசனை இருக்கிறது. ஒரு மொபைல் வாங்குறது, ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுல இருந்து, ஒரு துணி வாங்குறதுல இருந்து எவ்வளவு தூரம் மெனக்கடுறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, தக்பீருக்கும் கிராத் இருக்கும். தக்பீர் சொன்னா ஆரம்பத்தில் கட்டம் பாருங்க, அதுக்கும் ஓதக்கூடிய கிராத்திற்கு மத்தியில் என்ன ஓது இப்படியா ஓதுனாங்க. வந்து மலக்கு சொல்றாங்க, உங்களுடைய செருப்புல அசுத்தம் இருக்கு, அசுத்தத்தோடு தொழக்கூடாதுன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே செருப்பை கழட்டி வச்சுட்டு தொழுகை தொடர்றாங்க. அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, உடனே அவங்களும் செருப்பு கழட்டிடுறாங்க, சஹாபாக்களும் செருப்பு கழட்டிடுறாங்க. அதை விட்டுட்டு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது மாதிரி தொழுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் எப்படி முடிக்க சொன்னாங்க அப்படி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஊர் ஓட தர மாட்டேங்கிறான். கேவலம் யோசிச்சிங்களாங்க. கல்யாண சபையில் மாப்பிள்ளையை உட்கார வச்சுக்கிட்டு அஜர்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ அல்லாஹ் கலிமா சொல்லித்தராரு. கலிமா சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த உரையை நான் துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு இகாபுல் உமம், சமூகங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நேர்வழிகாட்டியாக உலகத்தில் பல்வேறு இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி அவர்கள் மூலமாக எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் காட்டி, நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதற்கு மாற்றமாக வாழக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையோடு, அதே சமயம் நீங்கள் மாறு செய்கின்ற பொழுது உங்களுக்கான ஏற்படக்கூடிய விளைவுகள், உங்களுக்கான தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையோடு அந்த சமூகத்திற்கு அந்த இறை தூதர்கள் வழிகாட்டப்பட்டு, அதையெல்லாம் ஏற்க மறுத்த காரணத்தினால் அந்த நபி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்களையும் அவர்களை சார்ந்த ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எதிரானவர்களை அழித்து இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாடங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இறுதியாக வந்த இறை தூதர் அகிலத்தின் அருட்கொடை, அழகிய முன்மாதிரி,
இப்படியெல்லாம் மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி அவர்களுடைய உம்மத்து மாறு செய்தால், அவர்களுடைய சமூகம் மாறு செய்தால் ஒட்டுமொத்தமாக அழிவு என்பது இல்லை என்ற அடிப்படையில் அவரை அல்லாஹ் அருளுக்குரியவராக அனுப்பிய காரணத்தினால் இன்றைக்கு உலகத்திலே தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் யதார்த்தம். இல்லை என்று சொன்னால் அவர் இருந்த காலகட்டங்களிலேயே எத்தனையோ சமூகங்கள் அப்படியே வேதறுக்கப்பட்டு போயிருக்கும். அவர் சென்ற பிறகும் மாறு செய்து கொண்டிருந்தால் அதற்கான விளைவுகளை இந்த உலகத்தில் சந்தித்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் அப்படி நாடலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குமா என்று சொன்னால் நடக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக நடக்காது. அப்படிங்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மேம்போக்காக அவரை ஏற்ற மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அவரை ஏற்காத, புரியாத, விளங்காத, அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்திலே அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான முழுமையான தண்டனை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால். ஆனால் அவ்வப்பொழுது சில இந்த சிம்டம்ஸ் சொல்லுவான் இல்லையா, அவ்வப்பொழுது ஏற்படப்படக்கூடிய சில விஷயங்களை, சில ஆபத்துக்களை எல்லாம் அல்லாஹ் காட்டுறான். ஆனால் காட்டும் பொழுது உண்டான அந்த நடுக்கம், பயம் அதோடு சில நாட்கள் கழித்த உடனே அப்படி ஓடி போயிடுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இந்த சமூகம், ஏன்னா அந்த சமூகம் அழிக்கப்பட்டது பேசணும்னு சொன்னால் மணிக்கணக்கில் பேசணும். சில இதை மட்டும் உதாரணமாக நம்ம சொல்லுவோம். அப்போ அவர்கள் அழிக்கப்பட்டதோட நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்கலை, அல்லாவை ஏற்கலை, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய கட்டளை மீறினாங்க. இப்படி மீறிய காரணத்தினால் தண்டிக்கப்பட்டார்கள். அப்போ நாம் இந்த உலகத்தில் விடப்பட்டிருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக வந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கான தண்டனை கிடைக்காட்டாலும் மறுமையில் இதற்கான தண்டனை இருக்குங்கிற எச்சரிக்கை, பயத்தை நாம் உணர்ந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே முன்னுதாரணமாக எடுத்து வாழணும். இன்னைக்கு நிறைய ரொம்ப வேதனை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பின்பற்றுதலே நிறைய இல்லை. இது எதுக்கு இந்த கேலி கூத்தான வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியல. நமக்கான பயணம் இந்த உலகத்தில் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாத வேறு பயணமே தேவையில்லையே. அப்படி இருந்தாப்புல பூமாலை போட்டு இந்த உலகத்தில் வரவேற்று நம்மளை உங்களுக்குள்ள மரியாதைலாம் கொடுத்துருவானா? அப்படியே அர்த்தம் இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றாலும் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஏற்காவிட்டாலும் சரி, உங்களுக்கான அடையாளம் முஸ்லீம் என்ற அடையாளம் இருந்தால் போதும், உங்களை அழிச்சிருவேன் அப்படிங்கிற திட்டங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் எடுத்து வாழணும். ஏன்னா முன்னால் வாழ்ந்த எல்லா சமூகத்தையும் அல்லாஹ் அழித்ததுக்கான காரணம் என்ன? இறை தூதர்கள் அனுப்பி நான் நேர்வழி காட்ட வந்திருக்கிறேன், என்னை பின்பற்றுங்க, என்ன அல்லாஹ் ரசூல் அனுப்பியிருக்கிறான் எல்லாம் சொல்லும் பொழுது மாறி செய்கிறாங்க. 950 ஆண்டுகள், ஒன்றல்ல இரண்டல்ல, 50 ஆண்டுகள் கழித்து பார்த்தால் கூட கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் அந்த மக்களோடு போராடி இருக்கிறார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படியாப்பட்ட போராட்டம்! தாவத்து கௌமி லைலம் வனஹாரா, அவர்களை இரவு பகலாக அழைச்சேன். ஏதோ விரும்ப டயத்தில் அப்படி போய் இன்னைக்கு அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறாங்கல்ல, அப்படிலாம் இல்லை. அந்த இறை தூதரை பொறுத்தவரை இரவு பகலாக இந்த மக்களை உன்னின்பால் அழைத்தேன், அல்லாஹ்வின்பால் அழைக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல ரகசியமாக செஞ்சாங்க, பகிரங்கமாக செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் விளைவு என்ன? ஏற்பதற்கு தயாரா இல்லை. அப்ப அல்லாஹ் பார்த்தான், இதற்கு மேல் இவர்களை விட்டு வைத்தால் இந்த உலகத்தில் இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த அனுபவத்தில் கேட்கிறாங்க, லா ததர் அலல் அருள் மினல் காஃபிரீன தையாரா. உடனே பிரார்த்தனையும் செய்யறாங்க. சூரத்து நூஹ் படிச்சு பாருங்க. இவர்களை விட்டா வழிகெடுத்துருவான், இவனை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி துவா கேட்ட உடனே தான் அல்லாஹ் அவர்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தான். அந்த முடிவின் அடிப்படையில் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தான். அது அல்லாஹ்வுக்கு முடியும். ஆனால் அவர்களையும் சேர்த்து அழிக்கணும்னு முடிச்சுட்டானாக்கா அதுவும் நடந்தா தீரும். ஆனால் அல்லாஹ் விரும்பல. அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இன்னும் சில ஜோடிகளையும் நீங்கள் ஏற்றுவதற்காக வேண்டி ஒரு கப்பலை செஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லும் பொழுது கேள்வி பண்ணான், கிண்டல் பண்ணான். ஏன்னா இவனுக்கு புத்தி அப்படித்தானங்க. இவரவே தூதராக ஏற்காத போது இவர் செய்யக்கூடிய எல்லா செயலுமே அர்த்தமற்றதாக தெரிகிறது.
தண்ணீர் இல்லாத தரையில் கப்பலை செய்யும் பொழுது இன்னும் கேலி கூத்தாக்கப்படுகிறார், விமர்சிக்கப்படுகிறார். அப்பயும் சொல்றாங்க இல்ல இது இறைவனுடைய கட்டளையில தான் நடக்குது அப்படிங்கிறத கூட புரியாம அதையும் ஏளனம் செய்தார்கள். கடைசியில் விளைவு என்ன? அல்லாஹ் கீழிருந்து பொங்க வைத்தான் தண்ணியை, மேலிருந்து கொட்டு என்று கொட்ட வைத்தான். அவர்களுடைய கப்பல் இருக்கிறதே அழகா அப்படியே அவர்களை சார்ந்தவர்களோடு அதில் இருந்த நல்லவர்களோடு இன்னும் பிற ஜோடிகளோடு அப்படியே மிதந்து போகிறது. எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. மகனும் அடாவடித்தனம் செய்தானே, மகனே வந்துரு, உன்னை எப்படியாவது காப்பாத்திரு, வந்துரு. இல்ல சாவியிலா ஜபலி யசுமுனி, மலையுடைய உச்சியில ஏறி என்ன பாதுகாத்துக்கிறவன் சொல்லி திமிராக தெனாவட்டாக பேசினான். வஹாலன் அப்படியே வந்துச்சு, ஒரு அலைதான் வந்து அப்படியே ஒரு மூடி அவனை க்ளோஸ் பண்ணி விட்டுச்சு. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்? இஸ்லாம்ங்கிறது இஸ்லாமா இருங்க, நீங்க இஸ்லாத்தை யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்காதீங்க. இஸ்லாமிய வாழ்வியல் நெறி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உறவு பந்தம் எல்லாம் இல்லை. உடனே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் அல்லாஹ் சொல்றான், எனது மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். அல்லாஹ் சொல்றான் இல்லைங்கிறான். நூஹே அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, உன்னுடைய வாரிசு அல்லங்கிறான். அப்ப என் மனைவி எனக்கு விருப்பமாக இருக்கிறாள், ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறாள். அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லாத. அதே ஒரு மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லதை ஏற்று நடக்கும் பொழுது கணவன் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாரு, மாற்றமாக இருக்கிறாரு. அது என்ன வாழ்க்கை? அது ஏற்காத வாழ்க்கை எப்படி வாழ்க்கையாக ஆகும்? சிரிச்சுக்கிட்டு இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய கொள்கையில போவாங்க, இவங்களுடைய கொள்கையில போவாங்கன்னா அப்ப நீ வாட்டில் எப்படி வேணாலும் போயிட்டு இருக்கலாமே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்பது மட்டுமல்ல, வாழ்வியல் நெறியாக பின்பற்ற வேண்டும். இறை தூதர் அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும். அவர்களை பின்பற்றுவதற்காக மட்டும்தான் உலகத்தில் அனுப்பினான். இல்லை என்று சொன்னால் அவரை நம்ம புறக்கணிச்சிடறோம். அப்ப நம்ம இஸ்லாத்தில் இருந்து பிரயோஜனமே கிடையாது. எந்த செயலாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சின்னதோ பெருசு எதுவாக இருந்தாலும் சரி, இறை தூதர் சொன்னாருன்னு சொன்னா மட்டும் அப்படியே எடுத்து நடக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நடக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஊருக்காக வேண்டி அடிபடுகிறீங்க, சொந்த பந்தங்களுக்காக வேண்டி அடிபடுகிறீங்க. இஸ்லாம் உங்களுக்கு புரிகிறது, அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாதான் சரின்னு சொல்லி தெரிகிறது. ஊர் போன உடனே அப்படியே நீங்க மாறிக்கொள்கிறீர்களே, என்ன உங்களுடைய கொள்கை விளங்கல? என்ன அர்த்தம்? உங்களுக்கான வேதனை வரலங்கிறதான தைரியம். ஆனா இங்க தப்பிச்சிருவீங்க, மறுமையில தப்பிக்க முடியாது. இதனால்தான் ஒவ்வொரு இறை தூதர்களுடைய கூட்டங்களும் அழிக்கப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை சொல்லும்போது ஃபலம்மா ஜா அம்ருனா ஆலியஹா சாஃபிலஹா வஅம்தர்னா அலைஹிம் ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜின் மன்தூர். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன மாதிரி வேதனை? ஓரின சேர்க்கை. ஒரு மனித அகராதியில் இல்லை, ஒரு மிருக வரலாற்றில் கூட இப்படி இருக்குதாங்கிறது நான் தேடிய வகையில் எனக்கு கிடைக்கல. இன்னும் பிற இனங்களில், இன்னும் பிற உயிரினங்களில் ஓர் இனம் இன்னொரு இனத்தை புணர்ந்ததாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளவு பெரிய கேடுகட்ட வேலையை செஞ்சான் அறிவுள்ள சமூகம். அறிவில்லாத எத்தனை ஜீவராசிகள் என்ன செய்யுது? புத்தி இல்லாத ஜீவராசிகள் அந்த வேலையை செய்யல. ஆனா இவன் செஞ்சான், அவ்வளவு பெரிய அயோக்கிய வேலையை செஞ்சான். சொன்னாரு, பெண் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள திருமணம் முடிச்சு அழகான முறையில் பயன்படுத்துங்க, இதுதான் வாழ்வியல் தத்துவம், வாழ்வியல் நெறி, இதுதான் ஒழுக்கமான வாழ்க்கை சொன்னாரு. கேட்க தயாரா இல்ல. வந்த மலக்கையும் கை வைப்பதற்கு போனார்கள். கேட்டார்கள், அலைசமின்கும் ரஷீத், ஏண்டா உங்கள்கிட்ட ஒரு நல்ல மனிதர் கூட இல்லையா என்று வேதனைப்பட்டு கேட்டார். விளைவு என்ன? அந்த இறை தூதரை புறக்கணிச்சாங்க. பெரிய அளவில் புறக்கணிக்கல, ஓரின சேர்க்கை செய்த வேலையின் காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், நம்முடைய கட்டளை வந்தது தலைகீழாக புரட்டி போட்டுங்கிறான். அல்லாஹ் நாடுனா இன்னும் நடந்துடும். கோவிட் வந்துட்டு போச்சு, முடிஞ்சு போச்சு. அதோட கோவிட் வரும்போது உள்ள நெருக்கம் அதோட பறந்து போயிடுச்சு. உலகம் முழுவதற்கும் அல்லாஹ் அனுப்புனானே, உலகத்தில் உள்ள எல்லாரும் யோசிக்கடா, சிந்திக்கடா, இது எந்த சக்தியிட அனுப்பிச்சு இதுவரை கண்டுபிடிச்சாரா? இல்லையே. சைனா அனுப்பியது, அது அனுப்பியது என்ற ஒரு தேவையில்லாத வாதங்களும் முட்டாள்தனமான அறிவிப்புகள் செய்ததை தவிர ஆதாரம் இருக்கிறதா? இல்லையே. யாரால் அனுப்பப்பட்டது? இதுவரை விட உண்டா? இல்லையே. ஆனால் அனுப்பியவன் அவன் தான். அவன் அனுப்பி இருக்கிறான். அப்பயும் புரிஞ்சுக்கிறாங்கிறான், புரிய தயாரா இல்லை.
ஆனா நாமளும் புரியாம உட்கார்ந்து இருக்க பாருங்க, அதான் பெரிய வேதனை. அல்லாஹ் சொல்றான், தலைகீழாக மாற்றி சுடப்பட்ட கற்களான மலைகளை பொழிய செய்தோம். மலங்கிறான் அல்லாஹ், அப்படியே விழுகும் பொழுது ஒருத்தங்கிறத பாக்கியவன் இருப்பான என்னமோ தெரியல, அல்லாஹ் சுடப்பட்ட கற்களை அப்படியே மேல இருந்து கொட்டுறான். அது மேல விழுந்தா எவ்வளவு வேதனையா இருக்கும். அதுக்கு மேல அவன் பிழைப்பானா? அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் வரலாற்று செய்தியாக குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அதே போல பாருங்க, அல்லாஹ் ரெண்டுமே செய்வாங்க. சில வேளைகள் என்ன செய்வான், சிலருக்கு அது தண்டனையாக அமையும், சிலருக்கு அது அருளாக அமையும். பாருங்க, ஒரே சமயத்துல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாருங்க. இந்த உலகத்தில் எவனாலும் செய்ய முடியாது, எவனாலும் செய்ய முடியாது. அடிச்சு சொல்ல முடியும். ஃபிரௌன், மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு எத்தனை தடவை படிச்சிருப்போம். அவங்களுடைய வரலாற்றில் பாருங்க, அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபலம்மா தரால் ஜமானி கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன். பிளான் பண்ணாம போறாங்க, திட்டமிடாம போறாங்க. போனா கடல் மறிக்குது, தண்ணி வழி மறிக்குது. இதுல இருந்து தப்பிச்சு போகணும், எப்படி போறது? அங்க போய் நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தால் எந்த அயோக்கியன் அழிக்க வருவானோ அவன் அழிக்க வர்ற படையோடு இன்னா லமுத்ரகூன், நாம் அவர்களால் நெருக்கப்பட்டு விட்டோம், நெருங்கி விட்டார்கள். சொன்ன உடனேயே கால கல்லா இன்ன மஇ ரப்பி ஸஹீதீன், மக்களே பயப்படாதீங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்ன கைவிட மாட்டான் அப்படிங்கிற மன அழுத்தத்தோடு தைரியத்தோடு சொன்ன போது, ஃபௌஹைனா இலா மூசா அன் குரிபி அஸாக்கல் பஹர், கடலை அடிங்கன்னு சொன்னான். அங்க மறு பேச்சே இல்லை. ஃபன் ஃபலக அடிச்சாரு. ஃபகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அதீம், அது அப்படியே பிரம்மாண்டமான மலையாக நின்றது. யோசித்து பாருங்க. கடல் சொன்னா இங்க கண்ணு கட்டாத ஒரு கடல் இருக்கு. சில கடல் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் காலம் இருக்கும், அதுக்கு அடுத்து வேற ஊர் இருக்கும், அது மாதிரி இருக்குது அமைப்பாங்க. அப்ப அடிச்ச உடனேயே எதுவரை தரை இருக்கிறதோ அதுவரை உண்டான அளவுக்கு ரோடு போட்டு கொடுக்கிறது கைத்தடி அல்லாஹ்வுடைய வல்லமையில. அப்படியே தண்ணி மழை போல நிக்குது. அவ்வளவு தண்ணி நிக்கணுமே, எங்க நிக்கும், எங்க போகும் தண்ணி? அல்லாஹ் நில்லுங்கிறா, நிக்குது. உள்ள போறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க. இவன் பின்னாடி அப்படியே வந்துகிட்டு இருக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வஞ்சைனா மூசா வமம்மாஹு அஜ்மஈன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் நாம் ஈடேற்றம் செய்தோம். சும்மா அகரக்கனல் ஆகரேன், பின்னாடி வந்தானே ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழிச்சங்கிறான். ஒரு கடல் தானங்க, ஒரு கடல் தானங்க. ஒரு கூட்டத்தை காப்பாத்துது, இன்னொரு கூட்டத்தை அழிக்குது. அதே சமயத்தில் நடந்த பேர் என்ன சொல்லலாம், ஆபத்து ஒரு பக்கம், இன்னொன்னு பேர் அருள் என்று சொன்னாலும் மிகையாகாது. இது எவ்வளவு பெரிய வல்லமை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். எப்படி செய்ய முடிஞ்சது? ஆனா இங்க விட்டு வச்சிருக்கிறான். அது அவ்வளவு பெரிய அடாவடித்தனம் பண்ணியதற்கு அவன் நினைச்சான். அவனுக்கு அப்போ கூட அறிவு வேலை செஞ்சுச்சான். நான் நம்பிக்கை கொள்ளல, ஆனால் அவர் நம்பிக்கை கொண்ட ஏதோ ஒன்று அவருக்கு இவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறது. எனவே அவர் தப்பித்து போகலாம், நான் ஒருவேளை மாட்டிக்கொள்வேன் என்ற அறிவு கூட இல்லாத அந்த மடையன், அவனும் அவனை சார்ந்தவர்கள் இறங்கிய உடனேயே அவனை அழகா உள்ள வர வச்சுட்டு அப்படியே அல்லாஹ் என்ன செய்யறான், பேக் பண்றான் தண்ணியை வச்சு. யாரால முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் ஒரே தண்ணி ஒரு கூட்டத்தார காப்பாத்துது. இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. இது எல்லா நேரமும் நடந்துரும் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வரும் பொழுது நீங்க மாட்டவும் செய்யலாம், தப்பிக்கவும் செய்யலாம். நல்லோர்களோடு கெட்டவர்களோடு நல்லவர்களும் சேர்ந்து அழிக்கப்படலாம் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். இது ஒரு அதிசயமா? அடுத்து பாருங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், காற்று அனுப்புறான். காற்றின் மூலமாக ஒரு சமூகத்தை அழிக்கிறான். அம்மா ஆது, ஆது என்ற கூட்டத்தை தொடர்ந்து வீசக்கூடிய காற்றின் மூலமாக அழிச்சா. கொஞ்சம் காத்து வேகமா வந்தாலே நம்மளால தாங்க முடியல, பயப்படுறோம். தூசி அள்ளி போடுது, மண் அள்ளி போடுது, பறக்குது. எதெல்லாம் பறந்து வர முடியுமோ அதெல்லாம் கழட்டிக்கிட்டு ஓடி வருது பாருங்க காற்று. இந்த காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டாங்க. சஹரஹா அலைஹிம் சபாலயாலிம் சமானி தையாம், 7 நாட்கள் 8 நாட்கள் 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர் காற்றாக அடித்து அவர்களை அழித்தது. இந்த காற்றை அழிச்சிச்சு பாருங்க. இதே இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்துக்கு இந்த காத்து
ஒரு பேர் உபகாரம் செய்தது அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா அது? அல்லாஹ்வுடைய வேதனை ஒரு பக்கம், ஆதுடைய கூட்டத்தை அழிச்சது பெரும் காற்றை கொண்டு அழிச்சோம் அப்படிங்கிறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதரா கைமன் உரிஹன், ஒரு காற்றையோ அல்லது மேகத்தையோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கன்னு சொன்னா உரிஃப ஃபீ வஜ்ஹி, அவங்களுடைய முகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும், பயந்துருவாங்க. இன்னைக்கு எந்த மாற்றம் வரல, அப்படியே சும்மா ஜாலியா காத்தடிக்க மாப்பிள வாமா போய் வெளியே நிற்பாங்க. என்ன யார் பயந்தது? இறை தூதர் பயந்தாங்க. இன்னைக்கு பயம் இல்லாம போச்சு. அது யதார்த்தத்திற்கு மாற்றமாக ஒன்று நடக்கின்ற பொழுது எனக்கு பயம் வரணும், உங்களுக்கு பயம் வரணும். யதார்த்தம் என்ன? காற்று என்பது யதார்த்தமாக அடிக்கணும், இயற்கையாக அடிக்கணும். காற்றுடைய வேகம் கூடுச்சுன்னு வைங்க, அங்க பயப்படணும். அலையுடைய வேகம் கூடுச்சுன்னு வைங்க, பயப்படணும். மலையுடைய வேகம் கூடுதுன்னு வைங்க, பயப்படணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்துல பயம் இருந்தது. உடனே குளித்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்னன்னாஸ இதா ராவுல் கைம ஃபரிஹு, இப்படி மேக கூட்டத்தை பார்த்தோம்னா மக்கள் சந்தோஷப்படுவாங்களே, மழை வர போகுதுன்னு சொல்லி ஒரு பேர் ஆனந்தத்தில் ஆயிடுவானே, மழையில நனைய போறோம் அல்லது மழையின் மூலமாக நமக்கு பொருள்கள்லாம் விளைய போகுது, பஞ்சம் போயிடும் சொல்லி என்னென்னவோ கனவுல வந்து சந்தோஷப்படுவார்களே. ரஜா யகுன ஃபீஹி அல் மத்தர், அதுல மத்தர் வரும் என்று சொல்லி ஆதரவு வைத்தவர்களாக அப்படிலாம் செய்வாங்களே. வரா கைதார் ஐதுஹு உரிஃப ஃபீ வஜில் கராஹியா, உங்களுடைய முகத்துல அருவருப்பு பார்க்கிறேன், வெறுக்கத்தக்க ஒரு முகமாக பார்க்கிறேன், அதை கண்டு நீங்கள் பயப்படுவது போல உங்களுடைய தோற்றம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்ட உடனே பக்கால யா ஆயிஷா, ஆயிஷாவே, மாயு அம்மினுனி ஐயக்கூன ஃபீஹி அதாபுன் உذிப கௌம் பிர்ரிஹி வகதரா கௌமுல் அதாப ஃபகாலு ஹாதா ஆரிதுன் மும்திருனா. ஆயிஷாவே, எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? எப்படி என்னால பாதுகாப்பா இருக்க முடியும்? இதன் மூலமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருக்கு வேதனை அனுப்பினான். இந்த காற்று அவர்களுக்கு வேதனையாக வந்தது, இந்த மேகம் அவர்களுக்கு மழையாக அருளாக வரல, அதன் மூலமாக வரக்கூடிய மழை தண்ணீர் அவர்களுக்கு வேதனையாக வந்தது. ஆயிஷாவே, நான் எப்படி பயப்படாம இருக்க முடியும்னு சொல்லி இறை தூதர் பயந்தார்கள் என்று சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு காற்று தாங்க, காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்திருக்கிறான், தொடர் காற்றாக அனுப்பி அவர்களை அழித்திருக்கிறான். அதனால அந்த காற்றை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள் செய்தி புகாரி முஸ்லிம்ல வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் இதே காற்றை கொண்டு அல்லாஹ் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் வந்து பார்க்க முடிகிறது. ஹந்தக் என்ற போரில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறை தூதர் அவங்களுக்கும் அவங்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் இந்த காற்று சம்பந்தமான ஒரு செய்தியை சூரத்துல் அஹ்ஸாப்ல 9வது வசனமாக அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அருட்கொடைகளை நினைச்சு பாருங்க. இது ஜாத்துக்கும் ஜுனூதுன் ஃபார்ஸல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன் லம் தரவுஹா. அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த ஹந்தக் போர்ல எதிரிகள் எல்லாம் புடைசூழ வந்திருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு காற்றின் மூலமாக, மலக்கு என்ற அந்த படையின் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு தந்தோம் அப்படிங்கிறான். ஒரு சின்ன காத்து தான் அடிக்குது, அவர்களுக்கு ஒரு மாதிரியான என்ன செய்து ஒரு புத்துணர்ச்சி அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த போரில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் என்ற வரலாற்று செய்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு காற்றில் அழிச்சது ஒரு கூட்டத்தார, ஒரு காற்று இன்னொரு கூட்டத்தாரை அழிக்க வந்த அந்த கூட்டத்தாரிடமிருந்து பாதுகாத்தது என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய நியதி, ஒரு தண்ணி, ஒரு கடல் ஒருவரை பாதுகாக்குது, ஒருவர் அழிக்குது. ஒரு காற்று ஒரு கூட்டத்தை அழிச்சிருக்கு, ஒரு கூட்டத்திற்கு பேர் உபகாரம் செய்திருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். இப்படியே நிறைய செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறதுன்னு சொன்னா நீங்க பாருங்க, படிப்பினை பெறுங்க. அதன் மூலமா வந்து பாடம் பெற்று நீங்களாக இந்த உலகத்தில் வாழுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம், வேறு ஒண்ணுமே கிடையாது. இந்த தலைப்புடைய நோக்கம் அதுதான்.
இதையெல்லாம் நாம் சொல்வதன் மூலமாக நாம் இறை தூதருக்கு மாறு செய்யாமல், இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் இந்த உலகத்தில் வாழணும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கு பாருங்க, இந்த உலகத்தில் விட தப்பிச்சு போயிடலாம், ஆனால் மறு உலகத்தில் அந்த பிடி கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்திற்கு ஏதாவது வேதனை வருமா அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமான வேதனை வராது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஅல்து ரப்பி ஸலாசன், என்னுடைய ரப்பிடத்துல 3 கேட்டேன், அதுல 2 அல்லாஹ் ஓகே பண்ணா, 1 ஏத்துக்கிற மாட்டேன்ட்டான். 3 துவா செஞ்சேன், 1 ஏத்துக்கிட்டான், இன்னொன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஃபாத்தானி, எனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்ன, ஃபாத்தானி சிந்தைனி வமனானி வாஹிதன், 2 கொடுத்தான், 1 தடுத்துக்கிட்டான். சஅல்து ரப்பி அல்லா யுஹ்லிக உம்மதி பிஸ்ஸினா ஃபாத்தானிஹா, நான் கேட்டேன் யா அல்லாஹ் என்னுடைய கூட்டத்தார்களை பட்டினி பசி கொண்டு அவர்கள் அழிச்சிடாதேன்னு சொல்லி கேட்டேன். என்னுடைய ரப்பு எனக்கு அதை கொடுத்துட்டான். என்னுடைய சமூகம் பஞ்சத்தால் பட்டினியால் ஒரு பொழுதும் அழியாது என்று சொன்னார்கள். வஸஅல்துஹு அல்லா யுஹ்லிக உம்மதி பில் கர்க் ஃபாத்தானிஹா, என்னுடைய சமூகத்தை ஒட்டுமொத்தமாக தண்ணீரில் மூழ்கி அழிச்சிராத அல்லான்னு சொல்லி கேட்டேன், அதையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். வஸஅல்து ரப்பி, என்னுடைய ரப்பிட்ட கேட்டு அல்லாஹ் யஜஅல பாஸுஹும் பைனஹும் ஃபமனானிஹா, அவர்கள்ட்ட கேட்டேன் தமக்கு இடையில மோதல் போக்கு இல்லாம ஒற்றுமையாக அவங்க இருக்கணும் வாழணும்னு சொல்லி கேட்டேன், ரப்பு எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனமாச்சரியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் வேதனை இல்லாத சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அவர்கள் கேட்டதில் அல்லாஹ் அந்த வேதனையை நமக்கு தரல, வேதனையை கொடுக்கல, ஆனால் கடைசியில் கொடுப்பான் அப்படிங்கிற எச்சரிக்கை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு கொடுக்காட்டாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொடுப்பான் என்ற சமூகத்திற்கான எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, யகுஷு ஜைஷுல் காபா, காபாவை தாக்குவதற்காக வேண்டி ஒரு படை வரும், ஒரு கூட்டம் வரும். கடைசி காலத்துல காபாவை அழிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அழிக்க வந்தா அழிஞ்சு போயிட்டான், யானைப்படம் மூலமா அல்லாஹ் அழிச்சிட்டான். இப்ப ஒரு கூட்டம் வருவான், வரும் பொழுது இதாக்கானு பி பைதா மினல் அர்த், அது பைதாங்கிற இடத்துல, பூமியில பைதா அப்படிங்கிற இடத்துல வச்சு அவர்கள் அல்லாஹ் என்ன செய்வான், நிப்பாட்டிடுவான், தடுத்து நிப்பாட்டிட்டு யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் ஆஹிரிஹிம், அது எவ்வளவு சரவுண்டோ அந்த சரவுண்டுல உள்ள அந்த இடத்துல உள்ள ஒட்டுமொத்த எல்லாத்தையும் அல்லாஹ் பூமியில் அப்படியே ஒரே சொருவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, கைஃப யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் ஆஹிரிஹிம் வஃபீஹிம் அஸ்வாக்குஹும் வமன் லைஸ மின்ஹும், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஏன்னா அல்லாஹ்வுடைய நியதிக்கு மாற்றமா தெரியுது, அதனால கேள்வி கேட்கிறாங்க, நீங்க அதுல உள்ள எல்லாரும் அழிஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப அந்த ஊருடைய மங்கஃபுடே ஃபுல் டோட்டல் எதுவோ அது போறான் அப்படின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப கேட்கிறாங்க, அதுல கலந்து கொள்ளாதவங்களும் இருப்பாங்கல்ல, ஏன்னா அவன் தானே வர்றான், நான் பாட்டில் எனக்கு நல்ல இருந்துகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி கடை வீதெல்லாம் இருக்குமே, கடையில் வியாபாரம் பண்ணிட்டு அவங்க பாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர்களுக்கு எப்படி வேதனை கொடுக்கப்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் ஆஹிரிஹிம், இல்ல அப்படித்தான் முதலில் இருந்து கடைசி வரை கடைக்கோடி வரைக்கும் யார் இருக்கிறாங்களோ அந்த எல்லையில எல்லாத்தையும் அல்லாஹ் பூமியில அப்படியே ஒரே சொருவிடுவான். ஆனா சும்ம யுபாஸூன அலா நிய்யாத்திஹிம், அவரவர்களுடைய நிய்யத்து எப்படி இருந்துச்சோ, அவரவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அப்படி எழுப்பப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ், இதுதான் டாபிக். இந்த உலகத்துல வாழும் பொழுது நீயத்து எப்படி இருக்கு, நீ எத்துங்கிற மாதிரி எத்துறது அல்ல, மனதால் ஓடக்கூடிய அந்த உயிர் ஓட்டம் எப்படி இருக்கிறது? உண்மையான இஸ்லாமா இருக்கிறதா, அல்லது தப்பும் தவறுமாக புரிந்து இஸ்லாம் அப்படிங்கிற வழிகாட்டுதல்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வழியில் இருக்கமான்னு சொல்லி யோசிங்க. இன்னைக்கு அதை ஏன் யோசிக்க தவறுறோம்? அது சரியா இருந்தால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். அதான் சொல்றாங்க, அங்க வாழ்ந்தவங்க சரியான நியத்தோடு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்து மறுமையை பயந்து உலகத்துல வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அவங்கள அல்லாஹ் நல்லோர்களாக எழுப்பிடுவான். அதான அங்க அர்த்தம். அது அப்ப நல்லோர்களா போகணுமா இல்ல கெட்டவர்களாக போகணுமான்னு யோசிங்க. இந்த மார்க்க விஷயத்தில் மட்டும் யோசனை இல்லையே, மற்ற விஷயங்களில் எவ்வளவு யோசனை இருக்கிறது.
ஒரு மொபைல் வாங்குறதுலேருந்து, ஒரு கத்திரிக்காய் வாங்குறதுலேருந்து, ஒரு துணி வாங்குறதுலேருந்து எவ்வளவு தூரம் மெனக்கடுறான். மார்க்க விஷயத்துல ஏன் மெனக்கடுறது இல்லை? தொழுகிற நிறைய பேத்த பார்க்கிறேன், தொழுக அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய தொழுகையே இல்லை. நான் பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய தொழுகை ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க எப்படி இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் கட்டிக்கிற முடியும்? எனக்கு ஒன்றும் விளங்கல. அப்ப இந்த தொழுகைக்கான அங்கீகாரம் யார் உங்களுக்கு கொடுப்ப? இந்த அங்கீகாரத்தை யார் கொடுத்தது? எனக்கு ஒன்றும் விளங்கலை. கொஞ்சம் யோசிச்சீங்களா? என்னைக்காவது நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், என் தொழுகை யார் எனக்கு சொல்லி தந்தது? எனக்கு இப்படித்தான் தொழுன்னு சொல்லி கொடுத்தது யார்? என்னைக்காவது யோசிச்சீங்களா? ஆனாவனை வந்து ஆசிரியர் சொல்லி கொடுத்தாருல்ல, சரியா இருந்தா ஆனாவனை ஏத்துக்கிட்டீங்கல்ல. ஏபிசிடி சொல்லி கொடுத்தவன சரியா இருந்து ஏத்துக்கிட்டீங்கல்ல. 1+1 2 சரியா இருந்து ஏத்துக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு வந்து ஒருத்தன் 1+1 3 சொன்னா என்ன செய்வீங்க? ஏத்துக்குவீங்களா? சரின்னு சொல்லுவீங்களா? இல்ல இல்ல. அப்ப சரியான பாடமா இருந்தா சரியில்லை தானே போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப தொழுகையை வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு என்னைக்கு பார்த்தீங்க? என்னுடைய கேள்வி அதான். பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சா? ரைட், இப்படி கிடைச்சிருச்சா? ரைட், இப்படி அல்லாஹ்வுடைய தொழுதுருக்கிறாங்க அப்படி சொல்லி கிடைச்சு நீங்க தொழுதீங்கன்னா அந்த தொழுகைக்கு மட்டுமல்ல, எல்லா வணக்கத்திற்கும் அதான், எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அதான். அதுக்கு மாற்றமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய நியத்து என்னவா இருக்கு? எங்களுடைய தாய் தந்தர் எப்படி இருந்தாங்களே, எங்களுடைய ஊர் எப்படி இருந்துச்சோ, எங்களுடைய தலைவர்கள் எப்படி சொன்னாங்களே, எங்களுடைய அஜத் எப்படி சொன்னாரோ, எங்களுடைய இமாம் எப்படி சொன்னாரோ அப்படி செய்வேன்னு சொன்னா இறை தூதர் அல்லாஹ் ஏன் அனுப்பணும்? இறை தூதர் உலகத்துக்கு ஏன் வந்திருக்கணும்? இறுதி தூதராக இவரைத்தான் அனுப்பிட்டு ஏன் அல்லாஹ் சொல்லணும்? இவரை பின்பற்றுங்கன்னு சொல்லணும். அவர் மன இச்சை பிரகாரம் பேச மாட்டோம்னு ஏன் சொல்லணும்? அவர் எது வகையாக அறிவிக்கப்படுதோ அதுதான் அப்படி சொல்லணும். சொன்னார், சல்லு கவாரை துமுனி சொல்லி, என்னை எப்படி தொலை பார்த்தீங்களா அப்படி தொழுங்கப்பாண்டாங்க. என்னை எப்படி தொலை பார்த்தீங்களா அப்படித்தான் தொழுகணும். இதை பார்த்தீங்களா? யோசிங்க, தனியா இருந்து யோசிங்க. நான் தொழக்கூடிய தொழுகைக்கான ஆதாரம் எங்கே? நான் தொழக்கூடிய தொழுகைக்கான அந்த வழிகாட்டுதல் எங்க? யோசிங்க. இல்லட்ட விடைய தேடுங்க. விட இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது. அது தேடணுமா இல்லையா? தேடினா தானே ஜெயிக்க முடியும். இஷ்டத்துக்கு நான் பாட்டில் சும்மா தொழுதுட்டு போயிட்டேன், அந்த தொழுகையில் என்ன இருக்கு? சும்மா தான் தொழுதுருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சொன்னா ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அப்படியே அங்கமங்கமாக சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தக்பீருக்கும் அதே போல வந்து கிராத் இருக்கும். தக்பீர் சொன்னா ஆரம்பத்தில் கட்டம் பாருங்க, அதுக்கும் ஓதக்கூடிய கிராத்திற்கு மத்தியில் நீங்கள் மௌனம் காக்கிறீர்களே. ஆனா இந்த அசைவை காக்கிறார். தக்பீர் கட்டிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஏதோ வந்து அசைவு போடுறாங்க. நீங்கள் என்ன ஓதுறீங்க சொல்லித்தாங்க. அதுதான் சமூகம், அதுதான் ஜெயிச்சிச்சு, அதுதான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு அவங்களுக்கு அவனி துவா செஞ்சுட்டு இருக்கிறான். அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொள்ளட்டும் சொல்லி இன்னைக்கும் பிரார்த்தனை. மொட்டையா பேர் சொல்றது இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். ஏன்னா அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கிட்டான் வாழும் பொழுது. இன்னும் பொருத்தங்கள் வேண்டும் வேண்டும் என்பதற்காக கேட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த மேன்மக்கள் தான் கேட்டாங்க, சொன்னாங்க, அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயா, பெரிய ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்படியே ஒவ்வொன்றா கேட்டு சொல்றோம். கையை எது வரைக்கும் உயர்த்துவாங்க, எங்க வந்து கையை வைப்பாங்க, வைக்கும் பொழுது எந்தெந்த இடத்துல வச்சுக்கிடுவாங்க, அடுத்து என்ன ஓதுவாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, என்ன ஓது இப்படியா ஓதுனாங்க? ஹதீஸ் அப்படி இருக்கா? தேடுங்களே பாப்பா. நீங்க செய்யறத நாம செய்யறது எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆதாரம் என்னைக்காவது தேடி பார்த்தோமா? இல்லையே. எப்படி ஜெயிக்க போறோம்? அந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிக்க வரும் பொழுது அவர்களுடைய நியத்தின் அடிப்படையில் எழுப்பப்படுவார்கள். என்னுடைய நியத்து என்ன? இறை தூதர் காட்டிய அடிப்படையில் வாழ்க்கை இருக்குதா? குறைஞ்சபட்ச தொழுகை இருக்கா? அந்த தொழுகையில் நீங்க சரியா வந்துட்டீங்கன்னா எல்லாத்துலயும் சரியா வர ஆரம்பிச்சிருவீங்க. ஆஹா, தொழுகிற இறை தூதர் சொன்ன மாதிரி தொழுகிறோம், இறை தூதர் சொன்ன மாதிரி தான் தூங்கணும், இறை தூதர் சொன்ன மாதிரி தான் கழிப்பறைக்கு போகணும், இறை தூதர் சொன்ன மாதிரி தான் குடும்பம் நடத்தன்னு சொல்லி ஒன்னொன்னுக்கும் அப்படியே நீங்க செயின் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இங்க உங்களுக்கு லூஸ் இருக்குன்னு அர்த்தம், தப்பு இருக்குன்னு அர்த்தம், பிழை இருக்குன்னு அர்த்தம். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி வசதி உள்ளது இல்லைங்க. அப்படியே மேல அப்படியே அந்த ஈத்தம் ஓலையில மேயப்பட்டது தானே, மழை பெஞ்சு அப்படியே ஒழுகும். கீழே பார்த்தீங்கன்னா சகதி களிமண் தானே,
மழை பெய்யும் போது சில வேளைகளில் நாங்கள் சஜிதா செய்வோம், எங்கள் நெத்தியில் அந்த மண்ணெல்லாம் ஒட்டுங்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி. அதனால என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் செருப்பு போட்டுக்கிட்டு தொழுவார்கள். ஹதீஸ் இருக்கு, செருப்பு போட்டுக்கிட்டு தொழுகலான்னு இஸ்லாம் சொல்லுது. செருப்புங்கிறது மோசம் இல்லைங்க, ஆனால் மோசமாக பழகிட்ட. செருப்பால் அடிப்பின்டா பையன், கையால் அடிப்பின்றவனா அது ஒரு கண்ணியமாக நினைக்கிறான், அடிப்பின்னு சொன்னான் பிரச்சனை. ஆனால் செருப்பால் அடிப்புன்னு சொல்லிட்டான். செருப்பால் அடிப்புங்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் நான் தப்பாக நினைக்கல. ஏன்னா செருப்புங்கிறது மோசமான ஒன்று இல்லை. அதில் அசுத்தம் இருந்தால் தான் அது மோசம். அது இதில் இருந்தாலும் மோசம்தான். இதில் அசுத்தம் ஒட்டி இருக்கு, இதில் நான் புள்ளையை தூக்கியிருக்கேன், சிறுநீர் கழிச்சிருச்சு, பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். இது தானே அசுத்தம், தூக்கி தானே எரியணும், கழுவணும்ல. அதனால செருப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு தொழுதுருக்கிறாங்க. புகாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ்ல இருக்கு. அப்படி தொழுகும் பொழுது சஹாபாக்கள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன குதிரத்து கொடுத்தாண்டா, நான் உங்களுக்கு பின்னாடியும் பார்க்குறேன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வல்லமை அல்லாஹ் கொடுத்துருந்தான். மலக்கு சொல்கிறாங்க, உங்களுடைய செருப்பில் அசுத்தம் இருக்குது, அசுத்தத்தோடு தொழக்கூடாதுன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே செருப்பை கழட்டி வச்சுட்டு தொழுகை தொடர்றாங்க. அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. உடனே அவங்களும் செருப்பை கழட்டிடுறாங்க, சஹாபாக்களும் செருப்பை கழட்டிடுறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே பின்னாடி பார்க்குறேன்னு சொன்னாங்கல்ல, கேட்குறாங்க, நீங்கள் ஏன் செருப்பை கழட்டினீங்க? சஹாபாக்களை கேட்குறாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் எப்படி தொலை பார்த்தீங்களோ அப்படி தொழுங்கன்னு சொன்னீங்க, எனவே நீங்கள் செருப்பை கழட்டினீங்க, நாங்களும் கழட்டணும். இல்லை இல்லை, செருப்பை கழட்டணுங்கிறது சட்டம் இல்லை, என் செருப்பில் அசுத்தம் இருந்தது, அது அறிவிக்கப்பட்டதுனால கழட்டினேன், நீங்க கழட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற சட்டத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு மைனூட்டா கவனிச்சிருக்காங்க. என்னைக்கு கவனிச்சிங்க தொழுகையை? தொழுகைங்கிற எதுல அது ஒண்ணு நிக்கணுங்கிறதுக்கா நிக்கிறேன். அதுக்கு தொழுகை மட்டும் பேசினாருன்னு சொல்லாதீங்க. எல்லா விஷயத்திலும் அவர் தான் முன்மாதிரி, அவர் தான் வழிகாட்டி, அவரைத்தான் நம்ம வழிகாட்டுதல ஏத்துக்கிறணும். அவர் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னார் சொல்லி சொல்றதோ கேட்கறதோ அல்ல, அதை செயல் வடிவம் கொடுக்கணும். அப்படி வாழ்ந்து நாம மூத்தா போனா அந்த வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. இந்த உலகத்துல வரக்கூடிய வேதனையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டாலும், இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கிட்டாலும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது மாதிரி தொழுகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் எப்படி முடிக்க சொன்னாங்க அப்படி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உனக்கு ஊர் ஓட தர மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் வச்சிருக்க சொர்க்கத்துடைய பட்டோலை. சுப்ஹானல்லாஹ். இல்லை யாரு? நான் ஜமாத், நான் உங்களுக்கு ஓலை கொடுக்கலான்னு வைங்க, நீங்க சொர்க்கம் போக முடியாது. பயந்துக்கிட்டு உடனே பிரச்சனை இல்லை, தலையாட்டி போக மாதிரி எப்படிப்பா நீ கல்யாணம் அப்படின்னு சொல்ற? கேவலம் யோசிச்சிங்களாங்க. கல்யாண சபையில் மாப்பிள்ளையை உட்கார வச்சுக்கிட்டு அஜர்த்து அஷ்ஹது அல்லா இலாஹா அல்லாஹ் களிமா சொல்லித்தராரு. களிமா சொல்றேன் கேட்டால் இது வரைக்கும் முஸ்லீமா இருந்தால் என்ன டவுட்டாக இருக்கு எங்களுக்கு. முஸ்லீமா இல்லைனா திருமணம் செல்லாது, அதனால் இந்த களிமாவை சொல்லி கொடுக்குறாங்கிறான். இந்த முட்டாள் மணமகனும் இந்த களிமாவை சொல்லி கல்யாணம் முடிக்கிறானே, வேதனையா இல்லை? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கே, இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கே. இது போ பின்னாடி ஒரு துவா ஓதுவார், அல்லிஃப் பைன ஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் ஹவ்வா. ஆதம் ஹவ்வாவுடைய முழு வாழ்க்கை உனக்கு தெரியுமா? எப்படி அவங்கள போல வாழ சொல்ற? ஆதம் ஹவ்வா போல வாழுன்னு சொல்லி தமிழ்ல படிச்சார்ல, அதே தான் அரபியில. இவரை போல வாழு அவங்க போல வாழ்ந்த எல்லாத்துடைய முழுமையான வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கிறானே இல்லையே. ஏன் அங்க தனித்து நின்றான்னு சொன்னா ஊர் வலைக்கு வச்சிருவான். ஊர் வலைக்கு வச்சுட்டா சொர்க்கம் போக முடியாது, இதான அர்த்தம். இப்ப அவரு உனக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாரா இல்லை இறை தூதர் கூட்டிட்டு போவாரா அப்படிங்கிற முடிவு உங்களுடைய கையில. எனவே வேதனை இந்த உலகத்தில் இருக்கலாம். இப்ப வேதனை கொடுக்குறான், யாரு கொடுக்குற? ஜமாத்து கொடுக்குது. உனக்கு ஊர் வலைக்கு வைக்கிறேன், உனக்கு ஓட தர மாட்டேன், ரெண்டு தான், வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேன். உடனே ஊர் வலைக்கு வச்சிடறேன், உனக்கு ஓட தர மாட்டேன், ஓடண்டா என்ன தப்தர் தர மாட்டேன், அது தர மாட்டேன், ஜனாசை அடக்கம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் இன்னைக்கு முறியடிச்சுன்னு கலந்து இன்னைக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சரியாயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை, பயம் இல்லை. இருந்தாலும் நான் ஊர்ல போன உடனே என்னை பார்த்து ஹீஹின்னு சிரிச்சவங்க சிரிக்க மாட்டாங்க.
என்னை பார்த்து கை கொடுத்தவங்க கை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சரியான முறையில் அவங்க சொல்கிற மாதிரி கல்யாணம் முடிக்கலை, அவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து என் வீட்டுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்தலை, என் அம்மா வந்து மௌத்தா போகும்போது என் அம்மாவை சரியாக அடக்கலை அவங்க சொன்ன மாதிரி, அதனால் ஊர் விலைக்கு வச்சுட்டாங்க. ரைட்டு, இப்போ இவர் ஊர் விலைக்கு வச்சுட்டாரு, ஆனால் இவர் ஊர் விலைக்கு வைக்கலையே, இவர் நீ செஞ்சிட்டீல. இதுதான் சரியான நிலைப்பாடு. இந்த அடிப்படையில் தான் எழுப்பப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பாருங்க, இதுதான் ஜெயிக்கும். அதனால வேதனைகள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டாலும் சரி, அடியார்களால் கொடுக்கப்பட்டாலும் சரி, நம் வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம் சொன்னா அதில் தான் வெற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குரியவர்களாக உங்களை என்னை ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட மார்க்கம். எனவே இந்த அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தவர்கள் கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர்கள் உருமாற்றம் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பாக சனிக்கிழமை வரம்பு மீறியவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. தொழுகும் பொழுது மேலே பார்வை உயர்த்தாத, உன்னுடைய பார்வை பறிக்கப்படும். இல்லைன்னு சொன்னால் ஒரு மிருகத்திற்கு ஒப்பாக ஒரு கடுமையான எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அதனால் என்ன செய்யக்கூடாது, நாம் வாழும் பொழுது அல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அழகாக வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கான இடம் சுருக்கமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் இப்படி உலகத்தில் மாற்றப்பட்டவர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டான்னு சொன்னால் அதெல்லாம் கண்டு பயந்து நாம் போகக்கூடிய பாதை அல்லாஹ்வுக்கு பிடித்தமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடித்தமாக இருக்கிறது என்று பார்த்து நேர்வழி வருவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.